ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடத்திலிருந்து ஒரு பதிவு. இது ஜீவனஸ்தானம் சம்பந்தப்பட்ட பதிவு. இந்த ஜீவனஸ்தானத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காரகத்துவத்தை அடையாளப்படுத்தி அந்த காரகத்துவத்தோடு சம்பந்தப்பட்ட தொழிலை அல்லது ஜீவனத்தை கொடுக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதுதான் இயல்பும் கூட. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், அல்லது இவருடைய ஜீவனம் எப்படி இருக்கும், இவருடைய குடும்பம் எப்படி இருக்கும், இவரது குழந்தைகள் எப்படி இருக்கும், அல்லது இவரது வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் என்பது சார்ந்த தகவல்களை நவகிரகங்கள் நின்ற நிலையை பொறுத்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அது நின்ற சாரத்தின் அடிப்படையை பொறுத்து அதனுடைய தன்மை எத்தகையது என்பது சுலபமாக தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்று இருக்கும் சூழ்நிலையில் ஜோதிட பேராசிரியர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் தான் சொல்லுவது நடைமுறையில் ஒத்துப்போகிறது, நான் மிகப்பெரிய ஜோதிட ஆசிரியர் என்று மார்த்தட்டி கொள்ளுகிறார்கள். எந்த ஆசிரியரும் ராசியினுடைய தன்மையை அல்லது ராசியினுடைய காரகத்துவத்தை அடிப்படையை வைத்து பலன் சொல்லிக் கொடுக்கிறார்களா என்று பார்த்தால் நிறைய ஜோதிட பேராசிரியர்கள் சம்பந்தப்பட்ட உறவுகளை பார்த்துவிட்டேன். யாரும் அதை சொல்லுவதில்லை. சொன்னால் மாணவர்களுக்கு அதை தெரிந்து கொண்டு விடுவார்கள் என்று நினைக்கிறார்களோ, அல்லது பொறாமையோ, அல்லது உண்மையிலேயே அவர்களுக்கு தெரியவில்லையோ என்பது தெரியவில்லை. அப்படிப்பட்ட குறைகள் எதுவும் இனி வருங்காலத்தில் ஜோதிடத்தை கற்கக்கூடிய மனிதர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிடராக இருந்து பலன் சொல்ல தடுமாறும் ஜோதிடர்களுக்கும் இருக்கக்கூடாது என்று சில வருடங்களாகவே மனதில் ஒரு உந்துதல் இருந்து கொண்டே இருந்தது. அதற்கு இந்த வலைதளம் ஆகச்சிறந்த வழியாக எனக்கு புலப்பட்டது. நான் கிட்டத்தட்ட கடந்த 25 ஆண்டுகளில் நான் சந்தித்த மனிதர்களுடைய அனைவரின் ஜாதகமும் என்னிடம் கையில் இருக்கிறது. அதில் இன்று நாம் எடுத்துக்கொண்டது ஒரு நல்லாசிரியர் விருது பெற்ற ஒரு ஆசிரியரினுடைய ஜாதகம். இந்த ஜாதகம் எனக்கு இவரை கிட்டத்தட்ட இன்று 35 வருடமாக எனக்கு இவரை அடையாளம் தெரியும். இவர் 2 முறை நல்லாசிரியர் விருது பெற்றவர். அதே சமயத்தில் இவர் அறிவியல் பாடத்தில் நல்ல தேர்ச்சி பெற்ற ஒரு ஆராய்ச்சியாளர் என்பதும் நடைமுறையில் தெரிய வருகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ஜாதகத்தில் ஆசிரியர் ஜீவனத்தை தந்த கிரகம் எது என்று பார்ப்போம். மேன லக்கணம். லக்கணத்துக்கு 2வது இடத்தில் சூரியன், செவ்வாய், குரு, புதன். லக்கணத்துக்கு 3வது இடத்தில் கிரகங்கள் எதுவும் இல்லை. 4ஆம் இடத்தில் சுக்கிரன் திக்பலம் வாங்கி ராகுவோடு சம்பந்தப்பட்டிருக்கார். 10ஆம் இடத்தில் கேது, 12வது இடத்தில் சந்திரனும் சனியும். இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, லக்னாதிபதியும் 10க்குரியவனும் 2வது வீட்டில் உச்சம் பெற்ற சூரியனோடும் ஆட்சி பெற்ற செவ்வாயோடும் வக்கரம் பெற்ற புதனோடும், அதாவது வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ள தன்மையுடைய புதன் வக்கரம் பெற்றிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது குருவும் புதனும் சேர்ந்து 2ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டாலோ, அல்லது 2ஆம் இடத்துக்குரிய கிரகத்தோடு சம்பந்தப்பட்டாலோ, அல்லது 2ஆம் இடத்தில் அமர்ந்து 2க்குரியவனோடு சம்பந்தப்பட்டாலோ, அல்லது 2ஆம் இடத்திற்கு 5, 7, 9, 11க்குரியவர்களுடைய தொடர்பு ஏற்பட்டால் அந்த 2ஆம் இடம் மிக மிக வலுவாக அமைந்து விடுகிறது என்பது தான் நடைமுறை அனுபவம். அந்த வகையில் பொதுவாகவே உபயராசி என்று பார்க்கும் பொழுது உபயராசி லக்கணங்கள் ராசியாக வரும் பட்சத்தில் அவர்கள் சுலபமாக ஆசிரியர் தொழிலுக்கு வந்து விடுகிறார்கள், அல்லது குருஸ்தானத்துக்கு சுலபமாக வந்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் லக்கணம் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 10.19 பாகை பெற்றிருக்கிறது. சூரியன்
பரணி நட்சத்திரம் 3ஆம் பாத்தியில் அமர்ந்து 20.8 பாகை பெற்றிருக்கிறது. சந்திரன் சதய நட்சத்திரம் 4ஆம் பாத்தியில் அமர்ந்து 16.44 பாகை பெற்றிருக்கிறது. செவ்வாய் அசுபதி நட்சத்திரம் 2ஆம் பாத்தியில் அமர்ந்து 6.14 பாகை பெற்றிருக்கிறது. புதன் வக்கரம் பெற்று அசுபதி நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாத்தியில் அமர்ந்து 8.49 பாகை பெற்றிருக்கிறது. அடுத்து குரு அசுபதி நட்சத்திரம் 4ஆம் பாத்தியில் அமர்ந்து 12.39 பாகை பெற்றிருக்கிறது. அடுத்து சுக்கிரன் மிருகசீர்ஷ நட்சத்திரம் 2ஆம் பாத்தியில் அமர்ந்து 5.21 பாகை பெற்றிருக்கிறது. அடுத்து சனி சதய நட்சத்திரம் 2ஆம் பாத்தியில் அமர்ந்து 10.33 பாகை பெற்றிருக்கிறது. ராகு திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாத்தியில் அமர்ந்து 11.23 பாகை பெற்றிருக்கிறது. கேது மூலம் 4ஆம் பாத்தியில் அமர்ந்து 11.23 பாகை பெற்றிருக்கிறது. இதில் மேலும் சில அற்புதமான தகவல்கள் என்று பார்க்கும் பொழுது பாருங்கள் நண்பர்களே, இங்கு நெருப்பு வீட்டில் கிட்டத்தட்ட 5 கிரகம் இருக்கிறது. காற்று வீட்டில் 4 கிரகங்கள் இருக்கிறது. ஆக நெருப்பு வீடும் இங்கு காற்று வீடும் மிக வலுவாக அமைந்திருக்கிறது என்பதுதான் சிறப்பு. அதே சமயத்தில் நீர் வீடு லக்கணமாக அமைந்து நெருப்பு வீடும் காற்று வீடும் பலம் பெற்றது. ஆக நீர் வீடு இங்கு பலமற்று போனது. ஏனென்று கேட்டால் தந்தை வழி தாத்தா சொத்து தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து இடம்பெயர்ந்து வந்த பிறகு இவர் ஆசிரியர் பணிக்கு வந்தார். இந்த ஆசிரியர் பணிக்கு வந்த பிறகு அவருடைய செல்வம் செல்வாக்கு கௌரவம் மரியாதை மற்றும் குழந்தைகளுடைய வளர்ச்சி ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை அடையாளம் காட்டியது என்பதுதான் இங்கு மேலும் குறிப்பிடக்கூடிய ஒரு தகவல். அதே சமயத்தில் இங்கு சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தது மிகப்பெரிய யோகம், ராஜயோகம். அதே சமயத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கள யோகமாக அமைந்தது. குருவும் சூரியனும் சேர்ந்து சிவராஜ யோகத்தை தந்தது. இதில் பாருங்கள் நண்பர்களே, செவ்வாய் அசுபதி நட்சத்திரம் 2க்குரியவன் அசுபதி நட்சத்திரம். புதன் அசுபதி நட்சத்திரம் வக்ரம், அவனும் கேதுவனுடைய நட்சத்திரம். குரு அசுபதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், ஆக கேதுவனுடைய நட்சத்திரம். ஆக குருவும் கேதுவும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் அமர்ந்து ஒரே தன்மையுள்ள நெருப்பு ராசியில் அமர்ந்தது. இங்கு லக்கினத்துக்கு 10வது இடத்துக்காரன் தன்னுடைய வீட்டை தான் பார்த்ததனால் இவர் ஆகச்சிறந்த ஆசிரியராக சுலபமாக இவருக்கு அந்த ஆசிரியர் பணி கட்டியது என்பதுதான் இங்கே மேலும் விசேஷமான தகவல். அதற்கு அடுத்தது சந்திரன் சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் 4ஆம் பாத்தியில் அமர்ந்து சந்திரனுக்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகம் தனக்கு 5ஆம் இடத்தில் காற்று வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறது. இந்த சனியும் காற்று வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறது. சந்திரனும் சனியும் ஒன்றாக சேர்ந்தார்கள். அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் மேலும் ஒரு விசேஷமான தகவல் என்று பார்க்கும் பொழுது ராகு சுயசாரம் வாங்கியிருக்கிறது, கேதுவும் சுயசாரம் வாங்கியிருக்கிறது. சனி ராகுனுடைய சாரம் வாங்கி ராகுவுக்கு திரிகோணத்தில் அமர்ந்திருக்கிறது. ஆக சனியும் சந்திரனும் ராகுவனுடைய சாரத்தில் அமர்ந்தது என்பது விசேஷமான தகவலிலும் தகவல். ஆக இந்த ஜாதகத்தில் மேலும் ஒரு தகவல், ஒரு கிரகத்திற்கு மற்ற கிரகங்கள் எந்த கிரகம் ஒன்றுக்கு ஒன்று 6, 8, 12க்கு செல்லவில்லை என்பதுதான் இங்கு விசேஷமான தகவல். இங்கு இந்த மேசத்துக்கு 3வது வீட்டில் குரு சுக்கிரன், சுக்கிரனுக்கு 7வது வீட்டில் கேது, ராகு சுக்கிரனுக்கு 7வது வீட்டில் கேது, சுக்கிரனுக்கு 9வது இடத்தில் சனி சந்திரன், சுக்கிரனுக்கு 11ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் குரு புதன். அதே சமயத்தில் சந்திரனுக்கு 3ஆம் இடத்தில் சனிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் குரு புதன். சனி சந்திரனுக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகு, சனி சந்திரனுக்கு 11ஆம் இடத்தில் கேது. ஆக இந்த ஜாதகம் விசித்திர அமைப்பு கொண்ட மிக வலுவான ஜாதகம். இந்த ஜாதகத்தில் என்னுடைய ஜோதிட பேராசிரியர் ஒரு தகவலை சொல்லியிருந்தார். ஒரு ஜாதகத்தில் குரு செவ்வாய் சூரியன் சேர்ந்து குரு செவ்வாய் சூரியனுடைய வீட்டுக்கு சம்பந்தப்பட்டிருந்தால் அதில் ஏதாவது ஒரு கிரகம் 6க்குரியவனாகவோ அல்லது 6க்குரியவனுடைய நட்சத்திரத்தை பெற்றோ 6ஆம் இடத்திற்கு திரிகோணத்திலோ அமர்ந்தால் அந்த வீட்டில் புற்றுநோயால் இறந்தவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதே சமயத்தில் அல்லது அந்த ஜாதகர் புற்றுநோய்க்கு ஆளாவார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஜாதகத்தில் ஒரு விசேஷமான தகவல், இவர் நல்லாசிரியர் விருது பெற்றார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் வறுமையினுடைய பிடியிலிருந்து இவர் ஆசிரியர் தொழிலுக்கு வந்த பிறகு இவர் மிகப்பெரிய செல்வாக்குக்கும் கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் சொந்தமானவர் என்று பார்த்தாலும் கூட இவருடைய தந்தையும் புற்றுநோயால் இறந்தவர். தாய்க்கும் மார்பக புற்றுநோய் வந்து மார்பகத்தை கிட்டத்தட்ட 30 வருடத்திற்கு முன்னமே மார்பகத்தை அறுவை சிகிச்சை செய்து எடுத்து விட்டார்கள். தந்தை புற்றுநோயால் இறந்து விட்டார். தாய் இன்றும் நலமுடன் இருக்கிறார் என்பதுதான் இங்கு விசேஷமான தகவல்.
ஆக இந்த ஜாதகம் என்பது திறமையான ஆசிரியர், புகழ்மிக்க ஆசிரியரை அடையாளம் காட்டக்கூடிய 2ஆம் இடமும் 9ஆம் இடமும் மிக வலுவாக அமைந்து 10க்குரியவனுடைய நிலவரமும் திருப்திகரமாக அமைந்தது என்பதுதான் இங்கே விசேஷமான தகவல். இவருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்தில் நிலமும், ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்தில் வீடுகளும், அதே சமயத்தில் குழந்தைகள் ஒரு நல்ல வளர்ச்சி, நல்ல கல்வி கற்று அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு இப்போது கௌரவத்தோடும் மரியாதையோடும் நடமாடி கொண்டிருக்கிறார் என்பதுதான் இங்கு விசேஷமான தகவல். ஒரு ஜாதகம் குரு, சூரியன், செவ்வாய் இவர்கள் நலமுடன் அமைந்து விட்டாலே ஏதாவது ஒரு விதத்தில் மிக வலுவான யோகத்தை அடைந்து விடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் சுப கிரகங்கள் திக்பலம் பெற்றாலே அவர்களுக்கு பொருளாதார செல்வாக்கு என்பது சுலபமாக வந்து விடுகிறது. எந்த பணியில் இருந்தாலும் சுக்கிரன், சந்திரன் திக்பலம் வாங்கிவிட்டால் மிகப்பெரிய யோகத்தை பார்த்து விடுகிறது என்பது விசேஷமான தகவல். ஆக இங்கு சுக்கிரன் புதனுடைய வீட்டில் திக்பலம் வாங்கி சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் தனக்கு 11ஆம் இடத்தில் நின்று வக்கரம் பெற்று 11க்குரியவனோடு சேர்ந்து சுக்கிரன் என்ற வீட்டுக்கு 7, 10க்குரியவனோடு சேர்ந்து மிக வலுவான அமைப்பில் அமைந்தது தான் இங்கு விசேஷமான தகவல். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.